வணக்கம். இப்போ நடந்துட்டு இருக்கிற T20 உலக கோப்பையில ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. எது எப்படி, ஏன் நடந்ததுங்கிறத ஒரு சமீபத்திய தலையங்கம் எப்படி பாக்குதுன்னு நாம இப்ப அலசி ஆராய போறோம். முதலே விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த சர்ச்சையோட ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னா, வங்காளதேச தேசிய அணி, ஆமாங்க, ஒரு முழு நேஷனல் டீம் அதிகாரப்பூர்வமா இந்த டோர்னமெண்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இந்த நிலைக்கு வந்தது? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு முழு நாட்டோட கிரிக்கெட் அணியையும் உலக கோப்பையிலிருந்து வெளியேற்றதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல கிரிக்கெட் உலகத்தையே உழுக்கின இந்த சம்பவத்தோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இந்த பிரச்சனையோட ஆணி வேற கண்டுபிடிக்கணும்னா நாம கொஞ்ச காலத்துல பின்னாடி போகணும். எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு IPL ஏலத்துல தான். பாருங்க, சம்பவங்கள் எவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னு. பங்களாதேஷ பவுலர் முஸ்தாஃபிஜூர் ரஹ்மான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் ஏலத்துல எடுக்கறாங்க. ஆனா திடீர்னு அவரோட மதத்தை காரணம் காட்டி இந்தியாவுல எதிர்ப்பு கிளம்புது. அந்த பிரஷர் தாங்காம கொல்கத்தா டீமும் அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் மொத்த பிரச்சனைக்கான தொடக்க புள்ளி. இதுக்கு வங்காளதேசம் ரொம்ப கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்குது. சோ இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், இந்த மொத்த மோதலுக்கும் மூல காரணம் என்னன்னா, ஒரு வீரர் மத ரீதியான எதிர்ப்புனால டீம்ல இருந்து நீக்கப்பட்டார். இததான் வங்காளதேசத்தால ஏத்துக்கவே முடியல. அந்த தலையங்கமும் இந்த கருத்தை தான் முன்வைக்குது. இப்போ நாம இந்த மோதலோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் ரெண்டு தரப்பும் அவங்கவுங்க நிலைப்பாட்டில இருந்து ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன்னு பிடிவாதமா நின்னாங்க. நிலைமை ரொம்பவே டைட் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வங்காளதேசம் எங்களுக்கு கொல்கத்தா மும்பைல நடக்க வேண்டிய மேட்ச்களை இலங்கைக்கு மாத்துங்கன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ICC, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், அதெல்லாம் முடியாது, எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் இல்ல, மேட்ச் இந்தியால தான் நடக்கும்னு கராரா சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அதோட ரிசல்ட்ட பாருங்க. 14 நாடுகள் ICCயோட முடிவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வெறும் 2 நாடுகள், வங்காளதேசமும் பாகிஸ்தானும் மட்டும்தான் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதிலிருந்தே அவங்க எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியுது. இந்த முட்டுக்கட்டைக்கு கடைசில கிடைச்ச முடிவு ரொம்பவே அதிரடியானது. வங்காளதேசம் உலகக்கோப்பையிலிருந்து நீக்கப்பட்டது. அவங்களுக்கு பதிலா ஸ்காட்லாந்து அணிக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, ICC எவ்ளோ கடுமையான ஒரு முடிவை எடுத்திருக்குன்னு. ஆனா கதை இதோட முடியல. இந்த சர்ச்சை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்போ இன்னொரு பெரிய கிரிக்கெட் டீம் இதுக்குள்ள என்டர் ஆகுது. வங்காளதேசத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லி பாகிஸ்தான், நாங்களும் இந்த T20 உலக கோப்பைய புறக்கணிக்க போறோம்னு ஒரு மிரட்டல் விடுத்தாங்க. இதனால இந்த விளையாட்டு பிரச்சனை இப்போ இன்னும் பெரிய அரசியல் பரிமாணத்தை எடுத்தது. ICCயோட ரியாக்ஷன் ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. அவங்க தரப்புலேருந்து ஒரு அதிகாரி பாகிஸ்தானுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்துக்காக அவங்க புறக்கணிச்சா அதுக்குண்டான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிச்சார். இது நிலைமைய இன்னும் சூடாக்கிடுச்சு. இப்போ பாகிஸ்தானோட நிலைமை ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருக்கு. ஒரு பக்கம் வேர்ல்ட் கப்புக்கான டீமா அறிவிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விளையாடுறதா வேண்டாமாங்கிற கடைசி முடிவை அவங்க அரசாங்கம் தான் எடுக்கும். அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த முழு விவகாரத்துக்கும் அடிப்படையா இருந்த அந்த தலையங்கத்தோட மைய கருத்துக்கு வருவோம். அவங்க என்ன சொல்ல வராங்க? அந்த தலையங்கத்தோட வாதம் ரொம்ப சிம்பிள். வங்காளதேசமும் சரி பாகிஸ்தானும் சரி கிரிக்கெட்டுக்குள்ள அரசியலை கொண்டு வரது ரொம்ப தப்பு. இது விளையாட்டோட ஸ்பிரிட்டையே கெடுத்துடும்னு அவங்க வாதிடுறாங்க. இந்த ஒரு வரிதான் அந்த தலையங்கத்தோட மொத்த சாராம்சத்தையும் சொல்லுது. அரசியல் களமும் விளையாட்டு களமும் வேறு வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்ட விளையாட்டா மட்டும் பார்க்கணும்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விவாதத்தை முடிச்சுக்கலாம். விளையாட்டுக்கும் அரசியலுக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடு எங்க இருக்கு? அதை யாரு வரையறுக்கிறது? இது வெறும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் இல்ல, நாம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி.